அனைவருக்கும் வணக்கம். தேவகானம் என்ற இந்த நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கேரளத்து எம்எஸ்வி என்று அழைக்கப்பட்ட திரு தேவராஜன் மாஸ்டர் அவர்களை பற்றி கடந்த 2 பகுதியில் நம்ம பார்த்து வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்தி 1974 ஆண்டு ரோஜா ரமணி ஸ்ரீகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் பருவகாலம். தனது படங்களில் தொடர்ந்து மாதிரிக்கு வாய்ப்பளித்து வந்த ஜி தேவராஜன் இந்த படத்திலும் ஒரு இனிமையான பாடலை கொடுத்திருப்பார். வெள்ளி ரதங்கள் அழகு மேகம் செல்லும் வீதி சிவந்த வானம். இந்த பாடல் 1974 ஆண்டின் சூப்பர் ஹிட் பாடல். 1975 ஆண்டு கமலஹாசன் தீபா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் அந்தரங்கம். படத்தின் டைரக்டர் முக்தா ஸ்ரீனிவாசன். ஒரு நடிகராகவும் நடன இயக்குநராகவும் இருந்த கமலஹாசனை ஒரு பாடகராக மாற்றினார் திரு ஜி தேவராஜன். கமலஹாசன் சொந்த குரலில் பாடிய ஞாயிறு ஒளிமழையில் திங்கள் குளிக்க வந்தாள் என்ற பாடல் சூப்பர் ஹிட் பாடலானது. இந்த படம் ஒரு கருப்பு வெள்ளை படம். ஆனா இந்த ஒரு பாடலை மட்டும் கலர்ல எடுத்திருப்பாங்க. 1975 ஆண்டு தேவராஜன் அவர்களுக்கு ஒரு மைல் கல்லாக அமைந்த படம் சுவாமி ஐயப்பன். இதுல எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆகி பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிய பாடல்கள். டி.எம். சௌந்தரராஜன், பி.பி. ஸ்ரீனிவாஸ், ஜெயசுதாஸ், சுசிலா, மாதுரி, பொன்னுசாமி, அம்பிலி என்று ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இதில் பாடியிருப்பாங்க. பெரிய பாடகர் பட்டாலும் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்திருப்பார் தேவராஜன். இதில் ஒரு அருமையான பாடல், சபரிமலை பயணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். கண்ணதாசன் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். எரிமேலியில் தொடங்கி சன்னிதானம் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். சாமியே சரணம் சரணம் என்னையப்பா, சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, மனதை கரைய வைக்கும் ஒரு அருமையான பாடல். சுவாமி ஐயப்பன் படத்தில் மாதுரி பாடிய பாடல் தங்க பதுமை ஒன்று சதிராடுது, அதில் சந்தன பொற்குழம்பு இழைந்தோடுதுன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை மாதுரி பாடிய விதமும் இந்த பாட்டுக்கு லக்ஷ்மியோட நடனமும் மிக அருமை. சுவாமி ஐயப்பன் படத்துல பி.பி. ஸ்ரீனிவாசுக்கு ஒரு இனிமையான பாடலை கொடுத்திருப்பார் தேவராஜன். வாய்ப்புகள் சற்று குறைந்த நேரத்தில் வந்த பாடல் என்பதால் இந்த பாடல் வந்த பிறகு பி.பி. ஸ்ரீனிவாஸ் மீண்டும் பேசப்பட்டார். அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே, உன்னை ஆதியின் மூலம் என்பார் சிவபெருமானே அப்படின்னு பி.பி. ஸ்ரீனிவாஸ் மிக இனிமையா பாடுவார். அவர் அப்படி பாடி முடிக்கும் போது கோகுல பாலகனே கண்ண பெருமானேன்னு சுசிலா ஆரம்பிப்பாங்க பாருங்க, அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே, உன்னை ஆதி. ஐயப்பன் குருகுலம் போகும்போது ஒரு அருமையான பாடல், குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா அப்படின்னு கணீர்னு ஆரம்பிப்பார் டிஎம்எஸ். அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே உருக்கமாக கொண்டு வந்துடுவார். கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் கடவுள் இருக்கின்றார்னு. இந்த பாடல் டிஎம்எஸ்ஸுக்கும் தேவராஜனுக்கும் பெரும் புகழை தேடி தந்த பாடல். சுவாமி ஐயப்பன் படத்துல இன்னொரு சூப்பர் ஹிட் பாடல். இந்த பாடல்கள் எல்லாமே எழுதப்பட்ட பின் டியூன் செய்யப்பட்ட பாடல்கள் நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. காரணம், இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே அழகா டியூன்குள்ள கொண்டு வந்திருப்பார் தேவராஜன். திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, ஜேஸ்தாஸ் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது. கவிஞர் கண்ணதாசன் பக்தி ரசம் சுட்டும் பாடல்களை சுவாமி ஐயப்பன் படத்தில் கொடுத்திருப்பார். இதே படத்துல இன்னொரு பாட்டு, சாமியை கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, சாமியும் பூதமும் பக்தருக்கப்பா, சரசமும் சாகசமும் எங்களுக்கப்பா, கோயிலுக்கு செல்லுவதில் இன்பம் என்னப்பா, கொஞ்சுகின்ற மங்கையின்றி கோயில் ஏதப்பா, சாமி ஏதப்பா பூதம் ஏதப்பா, சாமியும் பூதமும் நாமத்தானப்பா. இதையும் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாரு. சபரிமலையில் வண்ண சந்திரோதயம்னு ஒரு அற்புதமான பாட்டு எழுதின கண்ணதாசனால இப்படி ஒரு பாட்டை எழுத முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. அதாவது ஒரே படத்துல அவர் ஆத்திகராகவும் இருக்காரு, நாத்திகராகவும் மாறுறாரு. பொன்னிறத்து கோப்பையை கையில் எடுங்கள்னு பொன்னுசாமி பாடிய இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல். பொன்னிறத்து கோப்பையை கையில் எடுங்கள்,
இருக்கும் போதே உண்டு விடுங்க. சுவாமி ஐயப்பன் படத்துல ஜேஸ்டாஸ் பாடிய ஒரு பாடல் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதகம். இந்த பாடலை எழுதியது வந்து கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர். இவர் வந்து 1920 இந்த பாட்டை எழுதியிருக்காரு. 1950 வந்து சபரிமலையில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அப்புறம் பிரசன்னம் பார்த்து கோயிலை புனரமைச்சாங்க. அமைத்த பிறகு வந்து இந்த பாட்டை வந்து நடை சாத்தும் போது பாடக்கூடிய பாட்டை வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லாங்குழல் இசையோட தான் கோயிலில் நடை சாத்துவாங்க. என்னதான் 1920 எழுதி 1950 இந்த பாட்டு இருந்தாலும் 1975 தேவராஜன் மாஸ்டர் மெட்டமைத்து ஜேஸ்தாஸ் பாடிய பிறகுதான் இந்த பாடல் பட்டி தொட்டியெங்கும் பட்டை கிளப்பியது. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் 1970, 80களில் வந்து மலையாளத்தில் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடி பெரும் புகழை பெற்றவர் பாடகி அம்பிலி. இவருக்கு பெரும் புகழை தேடி தந்த பாடல் 1975 வந்த சுவாமி ஐயப்பன் படத்தில் இடம்பெற்ற தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி. இந்த பாட்டு வந்து இவருக்கு பெரும் புகழை தேடி தந்தது. சுவாமி ஐயப்பன் படத்தோட சூப்பர் ஹிட் பாடலான சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் பாட்டு, அதற்கு வந்து தேவராஜன் போட்ட மெட்டு, பின்னணி இசை ரெண்டுமே வந்து அற்புதமா இருக்கும். இந்த பாட்டுல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த பாட்டை பாடின டிஎம்எஸ்ஏ காட்சியிலும் தோன்றி நடித்திருப்பார். சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் தர்மசாஸ்திர 1976 வெளியான திரைப்படம் குமார விஜயம். கமலஹாசன், ஜெயசித்ரா நடித்த படம் இது. இதில் வந்து மற்ற பாடல்கள்லாம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் அதெல்லாம் தேவராஜன் கை கொடுக்கல. ஆனால் ஒரு பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆகி பெரும் புகழை தேடி தந்தது. அந்த பாடல் வந்து ஜேஸ்டாஸும் சுஸ்லாவும் பாடி புலமை பித்தன் எழுதிய கன்னி ராசியின் ராசி ரிஷப காலை ராசியின் ராசி அந்த பாடல். 1979 கமலஹாசன், ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் அலாவுதீனும் அற்புத விளக்கும். இந்த படம் வந்து ஒரே நேரத்தில் மலையாளத்திலையும் தமிழ்ல எடுத்தாங்க. படத்தோட டைரக்டர் ஐவி சசி. இதில் கவிஞர் வாலி எழுதி எஸ்பிபி பாடிய இந்த அலாவுதீனின் ஆசை வழியில் உலாவரும் நிலவேங்கிற பாட்டு வந்து படம் வந்த போது ஹிட்டான ஒரு பாடல். இந்த அலாவுதீனின் ஆசை வழியில் உலாவரும் 1983 வெளியான திரைப்படம் வெள்ளியனூர் மாதா. சரத்பாபு, விஜயசாந்தி நடித்த படம் இது. இதில் ஒரு பாடல் கொடுத்திருப்பார் தேவராஜன், வாழ்க 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 மரியங்கிற பாட்டு. இந்த பாடல் பெரும் ஹிட்டாகி இன்றும் தேவாலயங்களில் வைக்கும் ஒரு பாடலாக விளங்குகிறது. கண்ணியே மாதாவே உண்மை நேசமில்லாத. தேவராஜனுக்கு மிகவும் பிடித்த இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி, திரை இசை திலகம் KV மகாதேவன். இவங்கள மாதிரி டியூன் போட முடியாது அப்படிங்கிறது தேவராஜனுடைய திடமான நம்பிக்கை. கேரள அரசின் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை 5 முறை தேவராஜன் வாங்கியிருக்காரு. அதே போல கேரள அரசின் உயரிய விருதான டேனியல் விருது 1999 தேவராஜனுக்கு கொடுக்கப்பட்டது. 14/3/2006 தேவராஜன் நம்மை விட்டு பிரிந்தார். அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் துலாபாரமும் அன்னை வேளாங்கண்ணியும் சுவாமி ஐயப்பனும் என்றென்றும் தேவராஜனை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.